வணக்கம். பூண்டு பால் பண்ணுறதுக்கு ஒரு நபருக்கு 6 பூண்டு பல் எடுத்துக்கணும். இதை உரித்து எங்கள் வீட்டில் மூணு நபர் இருக்கோம். அதனால் அதை கணக்கு பண்ணி உரித்து பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டம்ளர் பால் வேக வைக்கிறதுக்கு 1 டம்ளர் அதில் தண்ணி சேர்த்துக்கணும். இது இன்னும் பசும்பாலாக இருந்தால் ரொம்ப நல்லது, இல்லைன்னா ஆவின் பால், ஏதோ ஒரு பால். நல்லா இது அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சு, இது அடுப்பு கேஸுக்கு ஒத்து வராது, இண்டக்ஷனுக்கு ஒத்து வரும். ரொம்ப சின்னதாக வச்சு பாலை கொதிக்க விட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அதில் கொதிச்சோன்னு போட்டு நல்லா வேக வைக்கணும். நல்லா வெந்தோன்னு இந்த பால் பூரா சுண்டி கொஞ்சமாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும். ஏன்னா பூண்டை வேக வச்சு நம்ம மசித்தோம்னா அந்த அளவுக்கு பாலாக ஈவனாக வராது. பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க, குடிக்கும்போது வாயில் இதுபடும். இது அதனால் அரைச்சிட்டோம்னா நம்ம காய்ச்சின பால் குடிக்கிற மாதிரியே இருக்கும், தெரியாது. மஞ்சப்பொடி போட்டு காய்ச்ச போகிறேன். இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. உச்சி முதல் பாதம் வரை ஹார்ட்டில் பிளாக் வராது, நெஞ்சு வலி வராது. நல்லா இது பக்கவாதம், முகவாதம், இது மாதிரி கால் கையெல்லாம் இழுக்கிறது வாதம், அது மாதிரி விரல்கள்லாம் இழுக்கும். சமயத்தில் நமக்கு சுண்டி இழுக்கும் வயசானதுக்கப்புறம், ஒரு 50-60 வயசுக்கு மேலே. இதை சின்ன பசங்களுக்கு இப்போலேருந்தே கொடுத்துட்டு வந்தோம்னா குடித்து பழகிடுவாங்க. இது மாதிரி வருமோங்கிற ஒரு அச்சமே நமக்கு வராது. அது மாதிரி நல்லா இது நிம்மதியாக இருக்கலாம். ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் செலவழித்து பண்ணி எல்லாம் இது பண்ணுறதை விட மாத்திரை மருந்து சாப்பிட்டு ஒரு நெஞ்சு வலி வந்தாலே ஆஸ்பத்திரிக்கு ஓடுவோம். அது மாதிரி உள்ள சூழ்நிலை வராது நமக்கு. இதை சின்ன குழந்தையிலேருந்தே கொடுத்து பழக்கப்படுத்திடுங்க. பெரியவங்களும் சாப்பிடுங்க, வலியே வராது. நாங்கள் 10 வருஷமாக இது சாப்பிட்றோம், எந்த பிரச்சனையும் இல்லை. பூண்டு பால் இது வாரத்துக்கு நாங்கள் ஒரு 5-6 நாள் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக 3 நாளாவது சாப்பிடுங்க எல்லோரும். இது மாதிரி பால் பொங்கும்போது இதை போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கணும். 1/2 டம்ளர் பால் 1 டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சோம்ல, இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நாங்கள் 3 பேருக்கு வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு ஆளுக்கு போடுறதுனாலும் கரெக்டாக, அது மிக்சியில் போட முடியாது, நீங்கள் ஏதாவது இது பண்ணிக்கலாம். வேணால் பாலை கொஞ்சம் அதிகமாக விட்டு ஓட்டிக்கலாம். 4-5 பேருக்கு போட்டால் இன்னும் நல்லா வசதியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு, பண்ணுறதுக்கெல்லாம். இப்படி போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு லேசாக அந்த பாத்திரத்தை அலம்பி இந்த பால் தண்ணியே அரைச்சி எடுத்தது இவ்வளோ பால் இருக்குது. 1/2 டம்ளர் இருக்குது, ஒரு ஆளுக்கு இருக்குது. 1/2 டம்ளர் குடித்தா போதும், ரொம்ப வேண்டாம். இது இன்னொரு ஆளுக்கு 1/2 டம்ளர் பால், காய்ச்சாத பால். இப்போ காய்ச்ச போகிறேன். அடுப்பில் வச்சு காய்ச்சிப்போம். ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, அவ்வளோதான். பூண்டு பால் பொடி. பூண்டு பால் இதை நைட்டு தான் படுக்க போகும்போது தான் குடிச்சிட்டு படுக்கணும். இந்த வீடியோ இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நன்றி.